வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மதன். இன்னைக்கு நம்ம பார்த்திங்கன்னா மைன்கிராஃப்ட் சிக்மா வேர்ல்டு சீரிஸோட பார்ட் 4 வீடியோ தான் பார்க்க போகிறோம். சொல்ல வருத்தமாக இருந்தாலும் இதாங்க உண்மை. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட வேர்ல்டில் இருந்த நம்ம பண்ண எல்லா விஷயங்களுமே மறந்து நம்ம பார்த்திங்கன்னா எங்கே ரீஸ்பான் ஆனோமோ அதே இடத்துல தான் பார்த்திங்கன்னா கேம் ரீஸ்பான் ஆணுச்சு. இதை நான் எப்படி முன்னாடி உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, இந்த வீடியோ முன்னாடி எடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்ருக்கேன். எனக்கே பார்த்திங்கன்னா என்ன நடந்துச்சு அப்படின்னே தெரில. போன வீடியோ நான் முடிச்சுட்டு சேவ் பண்ணது எனக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஞாபகம் இருந்தது. போன வீடியோவுக்கு போய்ட்டு சேவ் பண்ணது நல்லா ஞாபகம் இருந்தது. இருந்தாலும் எதுவுமே பார்த்திங்கன்னா இல்லை. போன வாட்டி சேவ் பண்ணதில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரில. நம்ம பண்ண எல்லாமே பார்த்திங்கன்னா போயிடுச்சு. நம்ம இருந்த இடம் எல்லாத்தையுமே விட்டுட்டு நம்ம எங்கே ஃபஸ்ட்டு ஸ்பான் ஆனோமோ அதே இடத்துல தான் பார்த்திங்கன்னா அன்றைக்கி நான் மறுபடியும் ஸ்பான் ஆகிருந்தேன். கையில் பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை. ஒரு ராத்திரி நேரம் ஸ்பான் ஆகிருந்தேன். மழை பெஞ்சிகிட்டு இருந்துச்சு. எந்த லூட்ஸுமே பார்த்திங்கன்னா கையில் இல்லை. போன வீடியோலலாம் நம்ம அயன்லாம் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டோன்னு ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டிருந்தோம். ஏன்னா நம்ம இன்னும் நிறையா செய்யலை. அதுவே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா எடுத்தோடனே நம்ம வீடுன்னு ஏதாவது கட்டியிருந்து இப்போ அந்த வீடுமே இல்லாமல் எதுவுமே இல்லாமல் போயிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே ஆயிருக்காது. இதுக்கு தான் நம்ம பார்த்திங்கன்னா வீடு கட்டியிருந்துருக்கணும். வீடு கட்டியிருந்து அந்த வீட்டுக்குள்ளார சேவ் பண்ணியிருந்தேன்னா ஏதாச்சும் போயிருந்துருக்கும். இப்போ வீடு இல்லாமல் நான் வெளியே ஏதாச்சும் ஸ்பான் ஆனதில் சேவ் பண்ண அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஸ்பான் ஆகிருந்தேன். அதுக்கப்புறமா நான் பார்த்திங்கன்னா நம்ம போன எபிசோடில் அந்த ஒரு பெரிய மண் மலையை பார்த்துருந்தோம் பார்த்திங்களா. அந்த மண் மலைக்கிட்ட தானே கடைசியாக வீடியோவை எண்டு பண்ணியிருப்போம். அந்த இடத்துக்கிட்ட போயிட்டு அந்த லூட்லாம் எதுவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. க்ரியேட்டிவ் மோடு பார்த்தேன். க்ரியேட்டிவ் மோடுமே பார்த்திங்கன்னா போட மாட்டேங்குதுங்க. என்ன ஆச்சு, கேமுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறதே தெரியல. என்ன ப்ராப்ளம் அப்படின்றதே தெரியல. நானும் க்ரியேட்டிவ் மோடு போட்டு பார்க்குறேன். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த க்ரியேட்டிவ் மோடே பார்த்திங்கன்னா வர மாட்டேங்குது. என்ன போட்டாலும் சர்வைவல் மோடு தான் பார்த்திங்கன்னா இருக்குது. என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் செத்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த போன எபிசோடில் நம்ம முடிச்சிருந்தோம் பார்த்திங்களா, அந்த மண் மலை அங்கே தான் போயிட்டு பார்க்கலாம். அங்கே இருக்காதுன்னு தெரியும். எல்லா லூட்டும் நேரத்துக்கு போயிருக்கோம் அப்படின்னு தெரியும். இது என்ன நடந்திருக்கணும்னு நினச்சேன்னா, நான் சேவ் பண்ணாமல் விட்டுருந்தேன்னா ஜாம்பிஸ்லாம் பார்த்திங்கன்னா அடித்ததில் நான் இங்கே ஸ்பான் ஆகிருக்கணும். அப்படியே சைக்கிள்லாம் போயிட்டு நான் நைட்டு நேரத்தில் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்பான் ஆகிருந்துருக்கணும். இதான் பார்த்திங்கன்னா நடந்திருக்கணும். ஆனால் எனக்கு சேவ் பண்ணது நல்லா ஞாபகம் இருக்குது. நான் சேவ் பண்ணாமல் கேம் நான் என்றைக்குமே மூடினது கிடையாது. இந்த 4 எபிசோடுமே நான் பார்த்திங்கன்னா கேமை சேவ் பண்ணேன். அது வரைக்குமே பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் நான் அதெல்லாம் என்னத்துக்கு காமிச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாய் கைஸ் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்ஷனோட நான் பார்த்திங்கன்னா நிப்பாட்டிடுவேன். இப்போது வேறு வேர்ல்டு தான் பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். இந்த வேர்ல்டுக்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் கிடச்சிச்சு. என்ன தான் ஒரு 11 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலும் வியூஸ் பார்த்திங்கன்னா நல்லா கிடச்சிச்சு இந்த சீரீஸ்க்கு. ஃபஸ்ட் எபிசோடே பார்த்திங்கன்னா 200 வியூஸ்லாம் தாண்டி போயிருந்தது. செகண்ட் எபிசோடு 100, தேர்ட் எபிசோடுமே 75 வியூஸ் கிட்ட போயிருந்தது. சரி, இந்த மைன்கிராஃப்ட் இந்த சீரீஸை முடிக்கிறதுக்குள்ளார நம்ம ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்த சீரீஸ் பார்த்திங்கன்னா இப்படி 4வது பார்ட்லேயே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு சீரீஸை ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த சீரீஸில் நம்ம மரண மாதம் ஜெயிக்கிறோம். இதில் பண்ண தவறுகள்லாம் அதில் பண்ணாமல் இருக்கிறோம். ஒரு நல்ல வளர்ச்சியை பெறுறோம். நம்மளோட சேனலையும் டெவலப் பண்ணுறோம். அப்படிங்கிற மாதிரியான பல எண்ணங்கள் எனக்குள்ளார பார்த்திங்கன்னா ஓடிட்டுருக்கு. எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான், என்ன நடந்துச்சு? கேம் ஏதாச்சும் பக் ஆகிடுச்சா? ஏன்னா க்ரியேட்டிவ் மோடு போடுறேன், சரி எல்லாம் போயிடுச்சு, நம்ம இந்த மண் மலைக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட்டிவ் மோடு போடுறேன். ஆனால் அந்த க்ரியேட்டிவ் மோடே பார்த்திங்கன்னா வரமாட்டேங்குது. நம்ம க்ரியேட்டிவ் மோடு தொட்டாலும் சர்வைவல் மோட்லேயே தான் பார்த்திங்கன்னா இருக்குது. அது வீடியோலேயே நீங்கள் பார்த்திங்கன்னா பார்த்துருந்துருப்பீங்க. அது ஏன் கேமுக்கு ஏதாச்சும் ஆகிடுச்சா? அதான் பார்த்திங்கன்னா என்னோட டவுட். ஏன்னா சேவ் பண்ணதும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. 2 பிரச்சனையை நான் பார்க்குறேன். ஒன்று கேமை சேவ் பண்ணேன், ஆனால் சேவ் பண்ணாமல் மாதிரி தான் நடந்திருக்கு. 2வது க்ரியேட்டிவ் மோடு போடுறேன், சர்வைவல் மோடில் தான் வருது. கையில் எந்த லூட்ஸும் இல்லை, எதுவுமே இல்லை. இப்போ ஃபஸ்ட்லேருந்து தான் நம்ம 0லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதில் எனக்கு பிரச்சனை இல்லை. கேமில் ஏதாச்சும் பிரச்சனையா, இல்லை நான் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணியிருக்கேனா அப்படிங்கிறது அதை வச்சு தான் அடுத்த சீரீஸில் நம்ம பார்த்திங்கன்னா திருத்திக்க முடியும் இல்லையா? அதனால தான் எனக்கு பார்த்திங்கன்னா டவுட் இருந்தது. உங்களுக்கு இதை பற்றி ஏதாச்சும் தெரியும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நைட்லேருந்து பகலில் விடிஞ்சுமே நான் பார்த்திங்கன்னா அன்றைக்கி அந்த மண்மலையை தேடி தான் போயிட்டுருந்தேன். கடைசியில் அந்த மண்மலையும் பார்த்தேன், அங்கே எதுவும் கிடைக்கல.
வேறு சீரீஸ் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த சிக்மா வேர்ல்டுடைய லாஸ்ட் எபிசோடு தான் இது. பட் நம்ம நிற்க போகிறது கிடையாது. இதுக்கப்புறம் இன்னும் ஒரு மிகப்பெரிய சர்வைவல் சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஏதாச்சும் வீடியோ போட்டோம் அப்படின்னா உங்களை வந்து பார்த்திங்கன்னா வருங்க. ஓகேங்களா? எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்மலை எங்கே இருக்கும் அப்படிங்கிற ஐடியாவும் இல்லை. எனக்கு ஃபஸ்ட்டு என்ன தோணுச்சுன்னா, போன வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேலே கோஆர்டினேட் காட்டும் பார்த்திங்களா, சட்டுன்னு கேமை கட் பண்ணிட்டு கோஆர்டினேட்டை குறிச்சிட்டு அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தோணிட்டு இருந்தது. போட அது கண்டுபிடிச்சி இதுக்கு மேலே என்ன பண்ணுறது, லூட்ஸும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து பார்த்திங்கன்னா குத்து மதிப்பாக போனேன். பட் கரெக்டாக தான் போனேன். போன எபிசோடில் நம்ம போன மாதிரி போகலாட்டையும் அப்படியே ஓரமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆத்தோரமாகவே போனேன். ஏன்னா அந்த ஆத்தோரமாக தான் நான் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ கடல் இருக்குது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன் போன எபிசோடில். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆத்தோரமாகவே போயிட்டு இருந்தேன். அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அந்த மண் மலையும் கிடச்சிது. ஆனால் அதான் சொன்ன மாதிரி நம்மளோட லூட்ஸ் எதுவும் கிடைக்கல. இதுக்கெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கவலைப்படவே கூடாது. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேம். எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை, எதனால் இது நடந்தது அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியல. அது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து மைண்ட் கிராஃப்ட் வீடியோவாக போடுற ஐடியாவில் இல்லை. ஸ்டம்பிள் கைஸ் அப்படின்னு ஒரு கேம் இருக்குது பார்த்திங்களா, அந்த கேம் தான் வந்து விளையாடி போடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு ஒரு வாட்டி ஏதாச்சும் ஒரு வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் போட்டு வச்சுருந்தேன். அந்த ரூல்ஸை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஸ்டம்பிள் கைஸ் அப்புறமா விளாண்டுப்போம், இன்றைக்கி மைண்ட் கிராஃப்ட் ஒரு எபிசோடை போடுவோம், கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேன். பட் இப்படி ஒரு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல. ஸோ புது சீரீஸை உருவாக்குறேன். அந்த சீரீஸில் ஜெயிச்சுட்டு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா சந்திப்பேன் கைஸ். ஓகேங்களா? அப்படியே வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருந்தேன். அந்த கருமரக்காடு வந்துச்சு பார்த்திங்களா, நம்ம முன்னாடி போகிறப்ப அந்த கருமரக்காட்டை சந்தித்தேன். கையில் சாப்பாடும் எதுவும் இல்லை, ஓடவும் முடில, என்னால் ஸ்ப்ரிண்ட்டும் பண்ண முடில. க்ரியேட்டிவ் மோடு போட்டேன், அதுவும் போட முடியல. பக்கத்தில் ஏதாவது உயிரினங்கள் இருந்ததான்னு தேடினப்போ ஒரு 2-3 ஆடு கிடச்சிது. அந்த ஆட்டை அடித்து அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு கொஞ்சம் தெம்பேற்றிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓட முடிஞ்சது. வேறு எதுவுமே என்னால் வந்து பண்ண முடியல. க்ரியேட்டிவ் மோடு இதெல்லாம் போனது கூட எனக்கு பிரச்சனை இல்லைங்க. க்ரியேட்டிவ் மோடு போடுறேன், அது எவ்வளோ பெரிய சீட்டிங்கு, சரி பரவாயில்லன்னு இந்த க்ரியேட்டிவ் மோடை போடுறேன். பட் க்ரியேட்டிவ் மோடே வரமாட்டேங்குது. க்ரியேட்டிவ் மோடே ஏன் வரமாட்டேங்குதுன்னு தெரில. இந்த வேர்ல்டு பக்காக இந்த கேமே பக் ஆகிடுச்சேன் என் ஃபோனுக்கு, இல்லை ஸ்டோரேஜ் இந்த பிரச்சனைனால ஏதாச்சும் ஆகிடுச்சு, என்ன நடந்துச்சு ஒரு இதுவுமே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியல. ஓகே கைஸ், பரவாயில்ல. புது எபிசோடில் புது சீரீஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். எல்லாமே நன்மைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய நல்லது காத்துட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதிலிருந்து நம்ம என்னென்ன தவறுகள் இருந்தது அப்படிங்கிறத மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும். அதுதான் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் சொல்ல வரேன். இங்கே சைடில் க்ரீப்பர்ஸ்லாம் போய்ட்டு இருந்தது, ஏன்னா மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த கருமரக்காடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிழல் தரும் அப்படிங்கிறதுனால அந்த நிழலில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாம்பீஸ்லாம் இருக்கும். ஸோ அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீப்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா உயிரோடு இருந்திருக்கு. இந்த இடத்துல கோழி இருந்தது, அதெல்லாம் அடிக்கிறதுக்குள்ளார நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதை பார்த்துட்டேன், அந்த மண் மலையை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த மண் மலைக்கும் போய் பார்த்தேன். அதோட தெரியுது பாருங்கள் அந்த மண் மலை. அங்கே தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா போன எபிசோடில் போயிருந்தோம். அந்த எபிசோடில் நம்ம வந்து டர்ட்டெல்லாம் போட்டு ஏறி இருந்தோம் பார்த்திங்களா. டர்ட்டெல்லாம் போட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று போட்டு ஏறி இருந்தோம். அந்த டர்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை. நம்ம போன எபிசோடில் நான் சேவும் பண்ணேன், அதுலேயும் எனக்கு எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் எப்படி நான் அந்த ஃபஸ்ட்டு ஸ்பானான இடத்துக்கே போனேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இன்னொன்று க்ரியேட்டிவ் மோட் ஏன் போடல, இதே நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு 20 வாட்டி சொல்லியிருப்பேன் போல இருக்குது, கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா என்ன நடந்தது அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியல கைஸ். ஓகேங்களா? அது இருக்குது பாருங்கள், அந்த டட் இதெல்லாம் போட்டு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த மலைக்கு மேலே ஏறி இருந்தோம். அதெல்லாமே உடச்சிட்டு அது மேலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் மீண்டும் அந்த பாக்ஸ் எல்லாம் போட்டு மலைக்கு மேலே ஏறி நம்ம அங்கே வந்து ஒரு லாவா அருவியை பார்த்துருப்போம். ஒரு தண்ணி மேலேயே அந்த லாவா அருவி ஊற்றுனுச்சு. அந்த இடத்துக்கெலாம் போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் போயிட்டு கடைசியாக நம்ம போன எபிசோடில் எந்த இடத்துல வீடியோவை ஃபினிஷ் பண்ணியிருந்தோமோ அதே இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிருந்தேன். இந்த இடம் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, அதே வேர்ல்டு, அதே இடம் தான், அதே இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். போன எபிசோடில் இப்போ நம்ம இறங்கிட்டு இருக்கோம் பார்த்திங்களா, இதுக்கு கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா நான் அயன் ஆர்மர்லாம் வந்து ரெடி பண்ணியிருப்பேன். மைண்ட் பண்ண அயன்லாம் உருக்கி அயன் ஆர்மர், அதாவது ஹெல்மெட்டும் பூட்ஸும் மட்டும்தான் ரெடி பண்ணியிருந்தேன். பட் அதுக்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போன்னு உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல தான் அந்த ஃபர்னஸ்லாம் போட்டு உருக்கி இங்கே தான் ஒரு நாள் ஸ்டே பண்ணியிருந்தேன்.
அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த லாவா அருவி இருந்துச்சு. அந்த லாவா அருவியை தாண்டி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு அடுத்த எபிசோடில் இன்னொரு மிகப்பெரிய மலையை பார்த்துருந்தோம். அந்த மலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை முடிச்சிருந்தேன். ஆனால் அந்த மலைக்கு இனிமேல் நம்ம போகவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு. இந்த வேர்ல்டுக்கே இதுக்கப்புறம் நான் வரப்போகிறதில்ல. ஒரு புது வேர்ல்டில் நான் உங்களை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ. இந்த வேர்ல்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையை விட்டு போய்விட்டது என்பது தான் யதார்த்தமான ஒரு விஷயம். அதில் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல தான் நான் வீடியோ முடிச்சிருந்தேன். இந்த இடத்த மலையை இப்படி காட்டி நம்ம அடுத்த எபிசோட்லேயே இந்த மலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை முடிச்சிருந்தேன். ஆனால் அதே இடத்துல நம்ம இது மாதிரி இந்த வீடியோவை நான் முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும்னு சொல்லுவாங்க, அது இதுதான் போல் இருக்குது. இந்த இடத்துல எல்லாத்துலேயும் ஏதாச்சும் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பட் எதுவுமே இல்லைங்க. அவ்வளோதான். நமக்கு இந்த வேர்ல்டே வந்து பார்த்திங்கன்னா கையை விட்டு போயிட்டு வேறு எதுவுமே நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியாது. வேறு வேர்ல்டு தான் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணிட்டு வரணும். இதுலேயே நான் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். பட் அந்த க்ரியேட்டிவ் பட்னால் தேர்த்து பார்த்தோம் பார்த்திங்களா, அதில் வந்து கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நான் கண்டினியூ கொடுத்துட்டேன். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா சர்வைவல்லையே தான் இருக்குது. பட் அந்த கண்டினியூ கொடுத்ததுனால நம்ம மறுபடியும் ஏதாச்சும் க்ரியேட்டிவ் போட முடிஞ்சாலும் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியாது. ஸோ அதனால தான் வேறு வேர்ல்டு அதில் நான் சந்திக்கிறேன் கைஸ். பாய். புது சீரீஸில் சந்திப்போம்.